ராமநாதபுரத்தில் 6 ஓபிஎஸ் போட்டி. பின்னணியில் ஆர்பி உதயகுமார். வெளுத்து வாங்கிய ஓபிஎஸ் ஆதரவு நிர்வாகி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரத்தில் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுகிறார். தான் கட்சியில் எவ்வளவு வலிமையான என்பதை நிரூபிக்க தானே இந்த தேர்தலில் களமிறங்குவதாக அறிவித்திருந்தார். ஆனால் ஓபிஎஸ் எல்லாம் எங்களுக்கு ஒரு பொருட்டே கிடையாது என கூறி வந்த அதிமுக தற்போது ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் தேடி பிடித்து ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக மனு தாக்கல் செய்திருக்கிறதாக அதிமுக நிர்வாகி ஒருவர் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக ஓபிஎஸ் அணியை சார்ந்த நிர்வாகி ஒருவர் நம்மிடம் பேசிய போது, ராமநாதபுரத்தில் இத்தனை ஓபிஎஸ்கள் நிற்கும் பின்னணியில் நிச்சயமாக யாரும் எதேர்ச்சியாக நடந்திருக்க வாய்ப்பே கிடையாது. காரணம், சமீபத்தில் 2-3 நபர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு இந்த வேட்புமனுவிற்கான காரணம் என்ன என கேட்டபோது அருகே இருந்தவரின் முகத்தை பார்த்து திருதிரான விழித்து கொண்டார். அதன் அடிப்படையிலேயே இவர்கள் அனைவரும் ஒரு திட்டமிட்டு ஒருங்கிணைத்து அவர்களை ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக நிற்க வைக்கப்பட்டவர்கள் என்பது கண்கூடாக தெரிந்தது. இதன் பின்னணியில் முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இருக்கக்கூடும் என ஓபிஎஸ் அணி சந்தேகப்படுகிறது. அதற்கு காரணம், தென் மாவட்டங்களில் அசைக்க முடியாத சக்தியாக அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் அவர்களை பின்னுக்கு தள்ளிவிட்டால் தாம் அந்த இடத்தில் சென்று விடலாம் என ஆர்பி உதயகுமார் கணக்கு போட்டு வந்தார். அதன் அடிப்படையிலேயே ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடம் இருந்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவியும் பறித்து தற்போது தன்னிடம் வைத்து கொண்டார். ஒட்டுமொத்தமாக தற்போது ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் மீண்டும் அதிமுகவில் நுழைந்து விடுவாரோ என்ற அச்சத்தில் ஆர்பி உதயகுமார் அவர்கள்தான் இவ்வாறு 2 அல்லது 3, 4, 5 ஓபிஎஸ் என்ற பெயரை கொண்ட மற்றவர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருப்பதாக அந்த நிர்வாகி குற்றச்சாட்டு வைத்திருந்தார். அதற்கு உறுதிப்படுத்தும் விதமாக ஓபிஎஸ் அவர்களின் மகன் ஜெயபிரதீப் அவர்கள் வெளியிட்ட காணொலியில் துரோகிகளை எளிதில் வீழ்த்துவோம், துரோகிகளுக்கு எதற்கு இந்த செயல் எல்லாம் என குறிப்பிட்டிருந்தார். அது ஆர்பி உதயகுமார் அவர்களை நோக்கியே சொல்வதாகவும் அந்த நிர்வாகி தெரிவித்தார். தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.